இயேசு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள அனுப்பியிருக்கார். அப்போ நம்ம இயேசு எப்படியெல்லாம் செயல்பட்டாரோ அப்படி தான் நம்ம செயல்படணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்துட்டுனா, பரிசுத்தாய் வந்திருக்கிறாருன்னா, இயேசு தேவராஜ்யத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணி கொண்டு நடந்தார். ஆமென். அப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அதை பெற்றவங்க பாருங்கள் நிசாரமாக வாழ்கிறாங்க. ஜெபிக்கும்போது ஆவியில் அனல் இல்லை. தனி ஜெபங்கள்லேயும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் கேட்கணும். அனலாக இருக்கணும், மாம்சத்தில் இருக்கக்கூடாது. சும்மா பரிசுத்தாவி எனக்குள்ளே இருக்குது, நான் அப்படியே மாம்சத்தில் இருந்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்துக்குள்ளே தான் நான் ஜெபிக்கணும், அனல் மூட்டி விடணும். அல்லேலூயா.